கறி, மீன், முட்டை இல்லாத நேரத்தில சைவ மீன் வறுவல் இதே போல ஒரு பக்குவத்தில ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட அரிப்புத்தன்மை இருக்காம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இப்போ நான் செய்கிறதுக்காக சேனைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். அதை தோல்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நல்லா மீன் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் 2-3 தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பையும் மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது. கடாய் ஒன்றில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, பாதி லெமன் சைஸில் புளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அது நல்லா கொதிக்கிற டைமில் சேனைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணி எல்லாத்தையுமே வடித்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுப்பை இந்த டைமில் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு ஒரு கொதிச்சாலே போதும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு இது சரியாக வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வெந்துருச்சா அப்படின்னு எடுத்து பார்த்துக்கலாம். கத்தி ஒன்று எடுத்து லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி இறங்கணும். இப்படி இறங்கும்போது அது நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கும் அப்படின்னா அரை வேக்காடு தான் வேகணும். ஏன்னா அதை திரும்பவும் நம்ம பொரிக்க போகிறதுனால ரொம்ப வெந்துடக்கூடாது. வெந்துருச்சு அப்படின்னா உடஞ்சி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுறேன். இது கொஞ்சமாக ஆறட்டும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். பவுல் ஒன்றில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். இது கூடவே பாதி லெமனும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி புளி சேர்த்துருக்கோம். இந்த மசாலா கூட பாதி லெமன் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கலவையை நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா இந்தளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம ஒரு 4-5 பற்கள் பூண்டை நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. பூண்டு மட்டும் நச்சிட்டு சேர்த்தாலே அதோட வாசமே நமக்கு நல்ல சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு மசாலாவை நல்லா இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேனைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா படுற அளவுக்கு. உப்பு ஆல்ரெடி சேர்த்துருந்தேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. கலந்து விட்ட உடனேயே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து விட்டாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்காக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நிறையெல்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் இருந்தாலே போதும். அதே நேரத்தில் ஆயில் அதிகமாக இழுக்காது. ஆயிலோட கலரும் மாறாது. நம்ம போட்டிருக்க மசாலா பார்த்திங்கன்னா உதிரவே உதிராது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த பிடிச்சிருக்க மசாலா அப்படியே பிடிச்சே இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு மறு சைடு ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி ஒரு 3 டைமுக்கு நீங்கள் திருப்பி விட்டு இது எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப சுலபமான முறையில் சேனைக்கிழங்கு மீன் வறுவல் செய்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.